டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களுடன் பயணிக்க போகின்றேன். பொதுவாக இசைத்துறையில் பயணிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சி, எண்ணற்ற மகிழ்ச்சி. பழைய பாடல்கள் ஊடாக பயணிப்பது என்பது இரட்டிப்பு மகிழ்ச்சி. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பழைய பாடல்கள் புதுமைகள் செய்திருக்கின்றன. அழகான வரிகளையும் அழகான மெட்டுக்களையும் இசை அப்படியே கொண்டு சேர்க்கும் பொழுது பல வித ஜாலங்களையும் பலவித மாயா ஜாலங்களையும் பொழிந்திருக்கின்றன. அப்போ இந்த இசைத்துறைக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டவர்கள் எவ்வளவு சிரமத்தின் மத்தியிலே தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருப்பார்கள். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் மிக குறைவு. சினிமா துறைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அவர்களுக்கு சினிமா பின்புலம் இருப்பதும் குறைவான விடயமாக இருந்தது. ஆனால் தன்னுடைய திறமையும் தன்னுடைய கேள்வி ஞானத்தையும் தன்னுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்திதான் அவங்களுடைய பயணம் என்பது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒருவருடைய சுவாரஸ்யமான கதை தான் இன்றைய மனிதனின் மறுபக்கத்தில் பார்க்க இருக்கின்றோம். மனிதனின் மறுபக்கத்தில் இசை பயணத்தில் இன்று நாங்கள் பயணிக்கும் இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா ஜி ராமநாதன் அவர்கள். நிறைய பாடல்கள், 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் வெற்றி வாகை சூடி இருக்கின்றன. நிறைய திரைப்படங்கள் அதுல நிறைய பிரமாதமான பாடல்கள் அப்படின்னு இன்றளவும் கேட்கக்கூடிய பாடல்கள் இருக்கின்றன. ஜி ராமநாதன் அவர்களை பற்றி சொல்வதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா திருச்சியில மலைக்கோட்டைக்கு பக்கத்துல சின்ன தெரு கடை அப்படின்னு ஒரு வீதி இருந்திருக்குங்க 1941. அப்போ இந்த வீதியில பாத்தீங்கன்னா ஒரு சினிமா திரைப்படத்தை தயாரிக்கும் ஒரு நிறுவனம். இதுல பாத்தீங்கன்னா பாபநாசம் சிவன் அவர்கள் தனக்கு ஒரு உதவியாளர், இசைத்துறைக்கு ஒரு உதவியாளர் தேவை என்பதை பத்திரிகையில விளம்பரம் கொடுத்திருக்காங்க. இந்த விளம்பரத்தை ஒருத்தர் பாக்குறாரு. அவங்க யாருன்றதை நாங்க அப்படி தொடர்ச்சியா பார்க்கலாம். இந்த விளம்பரத்தை பார்த்து தனக்கு கண்டிப்பாக உதவியாளராக பணிபுரிய முடியும் அப்படின்னு திரைப்படத்துறைக்கு வராங்க, உதவியாளராக பணிபுரியறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உன்னை கண்டு மயங்காத பெயர்கள் உண்டோ அப்படின்ற ஒரு பாடலுக்கு பாடிட்டே சிவன் அவர்கள் மெட்டு போட்டுட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்துறைக்கு வருபவர் யார் அப்படின்னா ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் வராங்க. அப்ப அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் உதவியாளரா சேர வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் அவர் பாடுறதை கேட்டுட்டு, ஏன் இந்த பாடலை கொஞ்சம் இப்படி இசையமைச்சா நல்லா இருக்குமே, இப்படி நுணுக்கங்களை பாவிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த 25 மதிக்கத்தக்க இளைஞன் சொல்றாங்க. அப்போ அந்த கம்பெனி, அந்த நிறுவனத்துல ஒரு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே வேலை தேடி வந்திருக்கீங்க, வேலை தேடி வந்திருக்கும் நீங்க இந்த இடத்துல பிழைகளை சுட்டி காட்டினா சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதனால உங்க வேலையே போயிடுமே அப்படின்னு. ஆனால் இவர் சொன்ன நுணுக்கங்களை கையாண்டு படத்திற்கு 1000 ரூபாய் சம்பளம் அப்பவே பெற்ற ஒரு சிறப்பான இசையமைப்பாளர் அப்படின்னா ஜி ராமநாதன் அவர்களை சொல்லலாம். ரொம்ப அழகான பாடல் இருக்கிறது. இவருடைய இந்த பாடலுடைய வரிகள், இந்த பாடலுடைய பயணத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப பிரமாதமான, இன்றளவும் கேட்டு கேட்டு மயங்கக்கூடிய பாடல்கள் தான் இவருடைய படைப்பிலே வெளிவந்திருக்கிறது. ராமநாதன் அவர்களுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை அருகில் உள்ள ராஜமலம். இவருடைய தந்தை கோபால ஐயர். சின்ன வயதுல பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை இழந்த ராமநாதன் அவர்கள் அண்ணன் சுந்தர பாகவதரின் ஹரிகதா காலாட்சேபங்கள்ல பின்பாட்டு பாடிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பின்பாட்டு பாடிட்டு வர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹரிகதை என்ற கலை வடிவம், கதை, நாடகம், இசை, அபிநயம் போன்ற பல அம்சங்களில் சங்கமம் அப்படின்னு கூட சொல்லலாம். தஞ்சை மராட்டிய மன்னர்கள் ஆண்ட பொழுது மகாராஷ்டிராவில் இருந்து தமிழ்நாடு வந்த ஹரிகதை வடிவத்தை பொறுத்தவரை ஒரு குட்டி சினிமா மாதிரி தான் இந்த ஹரிகதை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் ராமநாதன் அவருடைய இசை உணர்வுகளை தாளாட்டிய தொட்டில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹரிகதை என்ற நாட்காலியில் முளைவிட்ட ராமநாதன் இசையாற்றல் நாடகத்தில் வேர்விட்டு அங்கே இருந்து கிளம்பியதுதான் அவர்களுடைய திரைத்துறை வாழ்க்கை என்பது பார்க்கப்படுகின்றது. ஜி ராமநாதன் அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா திருச்சியில் ஜெயலட்சுமி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக பெண் பார்க்க போறாங்க. அப்போ ஒரு இரவு 9 மணி அளவுல அவங்க பெண் பார்க்க போறாங்க. பெண் பார்க்க போன இடத்துல பொதுவா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்க பெண்ணுக்கு பாட தெரியுமா, சமைக்க தெரியுமா அப்படின்லாம் கேள்விகள் முன்பெல்லாம் கேட்பது உண்டு. அப்ப இவங்களும் அப்ப பாட தெரியுமா அப்படின்னு பெண் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப பெண் என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு பாட தெரியுமே அப்படின்னு பாடசாலை நாட்கள்ல பாரத மாதா அவர்களுடைய பாடலை ரொம்ப அழகா பாடி காட்டியிருக்காங்க. அன்றைய தினத்துல, பெண் பார்க்க வந்த தினத்துல அவங்க பாடி காட்டியிருக்காங்க. அப்போ ஜி ராமநாதன் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே, ஓஹோ இந்த பாடலா, சரி அப்படின்னு தன்னுடைய ஹார்மோனியத்தை எடுத்துட்டு நீங்க பாடுங்க, நான் இதுக்கு இசை கொடுக்குறேன் அப்படின்னு பாடிட்டு இசை கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட நள்ளிரவு வரை இது எட்டி பிடிச்சிட்டு பெண் பார்க்க சென்று நள்ளிரவு வரை அவங்க அங்க இருந்து பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்க, பெண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு ஒரு கண்டிஷன், திருமணம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் அப்படின்ட்டாங்க. அதாவது இனிமேல் இந்த பெண் பாடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை அவங்க போட்டிருக்காங்க. இசை என்பது ஆரம்பத்துல இருந்து, அவங்களுடைய சின்ன வயதுல இருந்து
அண்ணனுடன் பயணிக்கும் பொழுதே அவருடைய இசை பயணம் ஆரம்பிச்சுட்டு. அப்ப நாடகத்துறை கதா காலட்சேபங்கள்ல கலந்துக்கிறதுனால நிறைய விஷயங்களை கத்துக்க கூடியதாக இருந்தது. பொதுவாக நாடக மேடைகளிலே பல நாடகங்களை பார்ப்பதன் மூலம், நாடக பட்டறைகளில் அவர்கள் பயிற்சிகளை பெறுவதன் மூலம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சில வாத்திய கருவிகளை பயிற்சி பெறாமலே வாசிக்கும் பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இதனால புதுமைகளையும் நிறைய படைச்சிருக்காங்க. தனக்குள் இருக்கும் அந்த கலையார்வத்தை வெளிக்கொண்டுவதன் மூலமா இந்த படைப்புகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. இந்த படைப்புகள் மூலம் தான் ஜி ராமநாதன் அவருடைய கலை பயணமும் அப்படி ஒரு அழகான ஒரு பயணமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு முறையாக அழகாக இசை வாத்தியங்களையும் அழகாக பாடல்களையும் பாடுவதற்கான அந்த ஆற்றல் திறமைகளை அந்த சின்ன காலத்திலேயே பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஜி ராமநாதன் அவர்களுக்கு பல திறமைகள் இருந்தது. அதாவது ஹார்மோனியத்தை வாசிக்கும் பொழுது ஒரு கையில் துருத்தியையும் மற்ற கையில பாத்தீங்கன்னா ஹார்மோனியத்துடைய கட்டைகளையும் வைத்து வாசிப்பது சாரதா ஹார்மோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முறை அப்படின்னா தன்னுடைய கால்கள் மூலமாக துருத்தியை வாசிப்பதன் மூலமாக, தன்னுடைய 2 கைகள் மூலமாக ஹார்மோனிய கட்டைகளை வாசிப்பது டபுள் ஹார்மோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமநாதன் அவர்கள் 2லுமே தேர்ச்சி பெற்றவங்க. அதுவும் நாடக மேடைகள்ல பாத்தீங்கன்னா ஜி ராமநாதன் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் ஹார்மோனியத்தை வாசிப்பாங்க. இந்த டபுள் ஹார்மோனியத்தை வாசிப்பதன் மூலம் நாடகங்கள்ல பாடல்களை பாடி ஹார்மோனியத்தையும் வாசி நிறைய வித்தியாசமான நுட்பங்களை கையாளுவாங்க. இதற்கு ஏற்றாப்போல் நடிகர்கள் நடிப்பதும் உண்டு. அப்போ சில சந்தர்ப்பங்கள்ல இந்த ராஜபாட் நடிகர்களுக்கும் பின்பாட்டு பாடுவர்களுக்கும் அனல் பறக்கும் ஒரு வெற்றி, ஒரு சண்டைன்னு சொல்லலாம். சண்டைன்னா என்னன்னா, இந்த போட்டிகள், இந்த நாடகத்தில் உள்ள போட்டிகள் அனல் பறக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, சில நாடக நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டைட்டில் மாதிரி இந்த நாடகங்களை வெளிப்படுத்தும் காலகட்டங்களில் போஸ்டர்ல ஒரு டைட்டில் மாதிரி அடிப்பாங்களாம். அதாவது இன்று இன்னார் ராஜபாட்டையினுடைய நடிகர் இன்னார் வருகிறார், இவர்களுடன் இணைந்து ஜி ராமநாதன் அவர்களுடன் ஒரு பயணம், இதில் மோத போவது ஜெயிக்க போவது யார், வாங்க பார்க்கலாம் அப்படின்ற அடிப்படையிலே அந்த போஸ்டர்களுக்கு அழகான வசனங்களை புகுத்தி அங்கே போஸ்டர் எல்லா இடங்களிலும் பரவலாக ஒட்டப்பட்டிருக்கும். இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் வருவார்களாம். காரணம், 2 தரப்பினர்களுக்கு அனல் பறக்கும் அந்த போட்டிகளை ரசிப்பதற்காக ரசிகர்கள் வருவதும் உண்டு. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் மிகவும் பிரபலமாக இருந்தது. அப்பெல்லாம் எல்லா கதைகளும், இப்பொழுது திரைப்படங்களாக நாங்கள் பார்த்த சில திரைப்படங்கள் அப்பொழுது கதைகளாக நாடக மேடைகளிலே ஏறி இருக்கிறது. அதை பார்த்து ரசித்த ரசிகர்கள் அந்த காலகட்டத்தில் அதிகமாகத்தான் இருந்தார்கள். யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி, அஞ்சிடாமலே நீ ஆடவோடி வா காமினி. ஆசையுள்ள ராணி, அஞ்சிடாமலே நீ ஆடவோடி வா காமினி. யாரடி நீ மோகினி. வேந்தனே விந்தையான வேந்தனே வீராவேசம் ஆகுமா, வீராவேசம் ஆகுமா, தேங்கை போலே பாயணுமா. விந்தையான வேந்தனே சந்தோஷமா கோபமா, சந்தோஷமா கோபமா, நான் சொந்தம் கொண்டாடி ஆடி பாடி கொஞ்சமே நெஞ்சமே கஞ்சுதே. விந்தையான வேந்தனே. காதலி நீ தானடி, வேதமே ஆகாதடி, ரம்பை போல நீயே ஆடுகின்ற மாதே, மேலும் மேலும் நீ ஆடடி, ரம்பை போல நீயே ஆடுகின்ற மாதே. நாடகத்துறையில்
ஜி ராமநாதன் அவர்கள் கொடிகட்டி பறந்த காலகட்டமாகவும் அந்த காலகட்டம் பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் திரை உலகம் அருமையான பேசும் திரைப்படங்களை எடுத்துக்கொண்டு பாடல் காட்சிகளை அமைத்த ஒரு காலகட்டமாக இருந்த சந்தர்ப்பத்தில் எல்லா நாடகங்களும் திரைப்படத்துறைக்கு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தது. ஏன்னா வருமானம் அதிகமாக ஈட்டக்கூடிய ஒரு துறையாக இந்த திரைத்துறை இருந்ததுனால எல்லா நாடகங்களும் அங்கே வரிசை கட்டி தன்னுடைய பயணங்களை ஆரம்பித்த ஒரு காலகட்டம். அப்ப பாத்தீங்கன்னா பாவனா சசிவன் அவர்கள் பாடலை எழுதி பாடலுக்கு மெட்டு போட்டு அப்ப கொடிகட்டி பறந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே சில ஸ்டூடியோக்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் என்ன பண்ணும்னா ஒரு படத்திற்கு 2-3 இசையமைப்பாளர்களை வைத்து இசையமைத்து பாடல்களை அவர்கள் திரைப்படங்களாக மாற்றிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அதே சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா சில இசை வாத்திய கலைஞர்களாம் சில பாடல்களுக்கு இசைகளை அவர்கள் வழங்கி அதே நேரத்தில் காட்சிகளுக்கு பின்னணி இசைகளை வழங்கி இப்படியெல்லாம் திரைப்படங்கள் அமைந்த ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்படுகின்றது. ஜி ராமநாதன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பயணம் இசைத்துறையில் ஆரம்பித்தது என்று பார்க்கலாமா? நாடகங்களுடைய இந்த இசை எப்படின்னா திரைத்துறைக்கு வரும்பொழுது திரை இசையாக தன்னுடைய மாற்றத்தை சந்திக்கும் பொழுது ஜி ராமநாதன் அவர்களுக்கும் சந்தர்ப்பங்கள் எழ ஆரம்பிக்கின்றன. பாபநாசம் சிவன் அவர்களுடைய ஒரு பாடல் தியாகராஜ பாகவதர் அவர்களுக்கு பாடி காட்டப்படுகிறது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ராமநாதன் அவர்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டலாமே இந்த பாடலை பத்தி அப்படின்னு கேட்கும்போது, இந்த பாடலுக்கு சிறந்த இசையமைப்பாளராக அவர் வருவார் அப்படின்ற எண்ணம் எல்லாருடைய மத்தியிலும் வருகின்றது. ஆனால் இது எப்படின்னா நட்சத்திர இசையமைப்பாளர்கள், அதாவது என்ன சொல்வாங்க அப்படின்னா தியாகராஜ பாகவதர் அவர்களும் பி.யு. சின்னப்பா அவர்களும் இருந்த ஒரு காலகட்டம் எப்படி இருந்ததுன்னா இனம் காணக்கூடிய அளவுக்கு அவருடைய திறமை வளர்ந்திருந்தது அப்படின்றத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா படத்திலே பின்னணி இசை இருந்தது. ஆனால் பின்னணி பாடல் என்பது கிட்டத்தட்ட 50களிலே மிளிரத் தொடங்கியது. இந்த 50களில் தான் ஜி ராமநாதன் அவருடைய படைப்புகளும் மிளிரத் தொடங்கின. அவ பார்த்தீங்கன்னா 1950 மந்திரகுமாரி அப்படின்ற திரைப்படத்துல வாராய் நீ வாராய் உலவும் தென்றல் காற்றினிலே இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஜி ராமநாதன் அவர்களையும் திருச்சி லோகநாதன் அவர்களையும் அப்படியே அடையாளப்படுத்தி காட்டிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த பாடல்கள் அமைய பெற்றிருந்தன. திரையுலகில சவுந்தரராஜன் அவர்கள் முதல் ஆண்டுல பாத்தீங்கன்னா நாட்டு பாடல்களை நன்றா பாடக்கூடியவராக இருந்தாங்க. இவர்களுடைய பயணம் ராமநாதன் அவர்களால் இனம் காணப்பட்டது அப்படின்ற விடயத்தை நாங்க பார்க்கிறோம். அதாவது தூக்கில இவருடைய இந்த நாட்டு பாடல்களுடைய வெற்றியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பிறகு பாத்தீங்கன்னா நான் பெற்ற செல்வம், மதுரை வீரன், அம்பிகாபதி, வணங்காமுடி, புதுமை பித்தன், ராணி லலிதாங்கி, அதே நேரத்தில் கற்புக்கரசி, உத்தம புத்திரன், வீரபாண்டி கட்டபொம்மன் என்ற திரைப்பாடல்கள்லாம் சவுந்தரராஜன் அவர்களை பட்டை தீட்டி வைரமாக ஜொலிக்க வைத்தது ஜி ராமநாதன் அவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காங்க சவுந்தரராஜன் அவர்கள், நான் வளர்ந்ததற்கு என்னுடைய சரீரத்தை பக்குவப்படுத்துவதற்கும் நான் தைரியமாக பாடிக்கொண்டிருப்பதற்கும் காரணம் ஜி ராமநாதன் அவர்கள் கொடுத்த வழி அவருடைய மியூசிக் தான். இப்பொழுதும் சிங்கமா நான் பாடிட்டு இருக்கேன். ஏன்னா எப்படி ஒருவர் தைரியமா பாடணும் அப்படின்ற அடிப்படையிலே அவருடைய அந்த நெறிப்படுத்தல், அந்த வழிகாட்டல் என்பது என்னுடைய கலைப்பயணத்துக்கு மிகவும் பக்கபலமாக இருந்திருக்கிறது என்பதை அவர்கள் நிறைய தடவை தன்னுடைய நேர்காணல்ல சொல்லியிருக்காங்க. ஜி ராமநாதன் அவருடைய இசை பயணத்துல பாத்தீங்கன்னா வாத்திய கருவிகளுடைய இசையை மிகவும் மெதுமையாகத்தான் பயன்படுத்துவாங்களாம். ஒரு கிளாசிக் இசை அதுல அழகாக வெளிப்படும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா யாரடி நீ மோகினி என்ற பாடல் ஒரு ராக் இசையினுடைய அழகான வெளிப்பாடாக இந்த பாடல் இடம் பிடித்திருக்கிறது. ஒரு பாடல் இடம் பெற வேண்டும், அந்த பாடலுடைய சிச்சுவேஷன் அவங்க சொல்லி அந்த பாடலை அவங்க அழகா படைக்கிறதுல தான் விரும்புவாங்க. அதிகமான மற்றவருடைய தலையீடை எப்பொழுதுமே விரும்ப மாட்டாங்க. தன்னுடைய இசை மேலோங்கி இருக்கணும், தன்னுடைய பாடல் அழகாக வெளிப்படணும் என்ற ஒரு முயற்சி அவரிடத்திலே இருக்குமே. அந்த பாடலிலே பலருடைய தலையீடை அவர்கள் விரும்புவதில்லை. அதனால்தான் பல பட தயாரிப்பு நிறுவனங்களுடன் அவருடைய அந்த பயணம் நீண்ட நாட்கள் இல்லை. காரணம், ஒரு பாடலுடைய சிச்சுவேஷன் அவர்கள் பொருத்தமாக எடுத்துக்கொண்டால் படைப்பு அழகாக வெளிப்படும். ராமநாதன் அவருடைய இசையில பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பாடல்கள் எழுதிய மருதகாசியும் அர்த்தமற்ற தலையீடுகளை விரும்பாதவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க பாக்குறோம். அதாவது நடிகை மாதுரி தேவி அவர்கள் சொந்த படமான ரோஹிணி அப்படின்ற படம் எடுத்திருக்காங்க. இதுல பாடலுக்கு இசையமைக்க ஜி ராமநாதன் அவர்களை ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. ஆனா சில பெங்காலி கிராமபோன் ரெக்கார்டுகளை போட்டு காட்டி இதற்கு ஏற்றாப்போல் மெட்டுக்கள் பாடல்கள் எழுதித்தாங்க அப்படின்னு ஜி ராமநாதன் அவர்கள்ட்ட நிறைய விடயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க.
இதையெல்லாம் பார்த்து ஜி ராமநாதன் அவர்கள் இப்படின்னா நான் இசையமைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாதே, இதை யாராவது வைத்து நீங்கள் இசையமைக்கலாமே அப்படின்னு தன்னுடைய அன்பிற்குரிய KV மகாதேவன் அவர்களை இசையமைப்பாளராக போடும்படி அவங்க சொல்றாங்க. அப்போ ரோஹிணி 1953 வெளிவந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா இசை ஜி ராமநாதன் மற்றும் KV மகாதேவன் என்றுதான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளருடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். பொதுவாக அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாடல் படைப்புகளையும் நடிகர்களுக்கு போட்டு காட்டிய பிறகுதான் அந்த பாடலை ஒப்புக்கொள்வார்களாம் தயாரிப்பாளர்கள். அப்படிதான் ஒரு சந்தர்ப்பத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பாடலை போட்டு காட்டும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்களாம், ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைத்ததனால் அந்த பாடலை நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, கண்டிப்பாக அது நன்றாகத்தான் இருக்கும், அதனால் அந்த பாடல் திரையரங்கில் பெரிய அளவு பேசப்படும் அப்படின்ற ஒரு விடயத்தை கூட எம்ஜிஆர் அவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. 50களில் கொடிகட்டி பறந்த ஜி ராமநாதன் அவர்களுடைய மனைவி நிறைய விடயங்களை பகிர்ந்திருக்காங்க. அதாவது எப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பொழுதுமே இசை இசை என்ற சிந்தனை மாத்திரம்தான் இருக்கும், ஸ்டூடியோவுக்கு போகணும், இசையமைக்கணும், சங்கீதம் மாத்திரம்தான் அவருடைய முழு மூச்சாக இருந்தது, உணவு கூட பெரிய அளவு அவங்க தேடுறது கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இசை அப்படின்றது ஞாபகத்தில் இருக்கிறதுனால ஒரு நாள் பல்பொடியை கூட மூக்கு பொடின்னு அவங்க பாவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் அவங்க பிஸியா இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் தன்னுடைய இசை பாடலாம் வெளியே வரணும் அப்படின்ற அளவுக்கு சிறப்பா இருந்திருக்காங்க. இப்படி இருந்தவங்க என்ன அப்படின்னா தன்னுடைய மனைவி தான் எப்பயுமே அவங்களுக்கு உடைகள் எல்லாம் எடுத்து தயாரா வைப்பாங்களாம். பட்டு ஜிப்பா, பட்டு வேஷ்டி இதுதான் உடுத்துவாங்களாம். 2 பாக்கெட்ல எப்பயும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தாள், கண்டிப்பா 2 1000 ரூபாய் தாள் இருக்குமா. 2 பெண்கள் அவங்களுக்கு இருந்திருக்காங்க, ரொம்ப அன்பா வளர்த்திருக்காங்க. பெண்களுக்கு அந்த காலகட்டத்தில் தாவாணி பாட எப்படின்னா பட்டு ஜரிகையோட தான் இருக்கணும் அப்படின்றதுனால பட்டு புடவைகளை வாங்கி 2 பேருக்கும் ஒரே மாதிரி உடைகளை தைத்து கொடுப்பதில் அலாதி பிரியமும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. குடும்பத்தையும் அழகாக கவனித்துக் கொண்டு இசை பயணத்தையும் அழகாக கவனித்துக் கொண்டிருந்த ஜி ராமநாதன் அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 50களுக்கு பிறகு அவருடைய இசை பயணம் என்பது பெரிய அளவு ஜொலிக்காததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஜி ராமநாதன் அவருடைய கலை பயணம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு ஓரளவு தான் இசை பயணம், ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இந்த இசைத்துறைக்கான இந்த தட்டுப்பாடு, இந்த பயணத்தினுடைய இந்த வெளிப்பாடு ஏன் குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு கவலை மனசுல ரொம்ப அதிகமானதுனால மது பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைஞ்சிட்டு வர ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா TMS அவரை வைத்து பாட வைத்து நடிக்க வைத்து பட்டினத்தார் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை ஜி ராமநாதன் அவர்களே இயக்குறாங்க அந்த படத்தை. அதனால அவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் கடன் சுமையும் அதிகரிச்சிருச்சு. அப்ப இன்னும் மனசு உடைஞ்சிடுறாங்க. அப்போ இது இன்னும் அதிகமான மது பழக்கத்திற்கு அவங்க அடிமையாகிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தான் ஒரு அளவு மனசு நொந்து போயிருக்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சு எம்ஜிஆர் அவர்கள்ட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு படம் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஜி ராமநாதன் அவருடைய தோற்றத்தை பார்த்து ரொம்ப கவலை, மனசு உடைஞ்சு போய் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு படம் நான் பண்ணித்தரேன் அப்படின்றாங்க. இந்த வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு சில மாதங்களுக்குள் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்பட ஜி ராமநாதன் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை வைத்து நந்தனார் திரைப்படம் எடுக்க தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கு பாடல்கள் தேவைப்படுகின்றன. அந்த பாடல்களுக்கு மெட்டு அமைத்து கொண்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது. ஏன்னா அவ்வளவு அதிகமான ஒரு காதல் இருந்தது கலைத்துறையில், இசைத்துறையில் அவருக்கு இருந்த காதல் என்பது அது பெரிய அளவு பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. ஜி ராமநாதன் அவர்களுக்கும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு. ஜி ராமநாதன் அவர்கள் நோயுற்று இருக்கும் பொழுது சீர்காழி அவர்கள் அவர்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அவரை நலம் விசாரிக்கிறாங்க. ராமநாதனுடன் அவரது தொடர்பு எவ்வளவு பழையது அப்படின்னா, சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் சீர்காழி துணை நடிகராக இருந்த போது பாட்டை நல்லா படிங்க, குரலை அழகா பதப்படுத்துங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருங்காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜி ராமநாதன் அவர்கள் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுக்கு வழிகாட்டினார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 1954 அறிமுகமானதும் அவரது குரலை நிறைவாய் பயன்படுத்தியவர் யாருன்னா ஜி ராமநாதன் அவர்கள் தான். ஜி ராமநாதன் அவர்கள் நிறைய பாடல் கொடுத்திருக்காங்க. இன்றளவும் நிறைய பாடல்களை நாங்கள் ரசித்து கேட்கின்றோம். வாராய் நீ வாராய், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாடகம் எல்லாம் கண்டேன் அப்படின்ற ஒரு அழகான பாடல், சிந்தனை செய் மனமே, மாசிலா நிலவே நம், முல்லை மலர் மேலே, யாரடி நீ மோகினி, வசந்த முல்லை போலே அசைந்து ஆடும் வெண்புறாவை, இவ்வாறான பாடல்கள் இன்றளவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் கேட்கும் பொழுது. 1000 தலை வணங்கிய அபூர்வ சிந்தாமணியில முனிவர் வேடத்துல ஜி ராமநாதன் அவர்கள் பாடி நடித்தும் இருக்கின்றார். வசந்த முல்லை போலே அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா
வா ஓடி வா வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடி வா வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பேவா இசையினில் மயங்கியே இன்புறும் அன்ன ஈடில உன்னையே என் மனம் நாடுதே ஈடில உன்னையே என் மனம் நாடுதே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடி வா வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா இந்திரவில் நீயே சந்திர ஒளி நீயே இந்திரவில் நீயே சந்திர ஒளி நீயே இடிலவையே என் மனம் ஜி. ராமநாதன் அவர்கள் இசை பயணத்தில் பகிர்ந்து கொண்ட விடயம் அப்படின்னா, எங்க இசை நம் மண்ணுக்கு சொந்தமான பாரம்பரிய இசை என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த இசையை அப்படியே அழகான மெட்டுக்களாக எடுத்து வெளிப்படுத்துங்கள். எப்பொழுதும் என் நாடு என் இசை எங்களுடைய பாரம்பரியம், இதை முன்னிறுத்துங்கள். இசையை நீங்கள் எத்தனை இசையையும் பல நாடுகளுடைய இசையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் நம் இசைக்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது. அந்த இசையை எடுத்துக்கொண்டு பயணம் செய்யுங்கள் அப்படின்ற ஒரு விடயத்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இந்த இசை சிகரம் 1963 தன்னுடைய 48வது வயதில் மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்திதான் திரைத்துறை இசையினருக்கு சேர்ந்த ஒரு செய்தி. முழு தமிழ் திரை இசையும் மிகுந்த சோகத்தில் காணப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்தது. காரணம், எத்தனையோ திரைப்படங்கள், அழகான மெட்டுக்கள், புதுமையான மெட்டுக்கள், அந்த மெல்லிய இசை வாத்தியங்கள் மேலோங்காமல் குரலுக்கு முதன்மை கொடுத்து, அந்த இசைக்கு முதன்மை கொடுத்து பயணித்த விதம், மக்கள் மனதில் இன்றளவும் பாடல்கள் அப்படியே அவர்களோடு பயணிப்பது. சில பாடல்கள் எப்பொழுதும் வாழ்நாளில் பயணிக்கும், சில பாடல்கள் கேட்பதற்கு இனிக்கும், ஆனால் சில பாடல் வாழ்நாளில் பயணிக்கும். அந்த பாடல் கண்டிப்பாக எப்பொழுதுமே ஜெயித்து கொண்டு தான் இருக்கும். அந்த பயணத்தில் ஜி. ராமநாதன் அவர்களையும் இன்றளவும் நாங்கள் ஞாபகம் வைத்திருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு மனிதனின் மறுபக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.